ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைசால் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டை வந்து எப்படி க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா, வீடு மாப் போடுறது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வந்து எப்போவுமே வாசனையாக நமக்கு வந்து ஒரு பூஜை ரூமில் வந்து நம்ம போனால் எப்படி நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைக்குமோ, அதே வந்து பார்த்தா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்கும். வீடு வந்து வாசனையாகவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு க்ளீனாகவும் இருக்கும். இதில் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கற்பூரம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கற்பூரம் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள், சால்ட் இது எல்லாத்தையுமே 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றா கொட்டிடுறேன். ஒன்றா கொட்டிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறீங்க. இல்லைன்னா மாப்பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக கலந்து விட்டுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த கற்பூரம் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் இந்த கரப்பான் பூச்சி, அப்புறம் வந்து சின்ன சின்னது எறும்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து வீடு எப்போவுமே வாசனையாகவும் இருக்கும். அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சந்தெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பூச்சிலாம் இருக்காது. மாப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மாப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வச்சுருங்க. இதில் பூச்சிலாம் இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உதறிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கி எடுத்துட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் வீடு மாப் போட்டிங்க அப்படின்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே வாசனையாகவே உங்களுக்கு இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நீங்கள் லைசால் போட்டு நீங்கள் வீடு தொடச்சதுக்கும் நீங்கள் வந்து இந்த கற்பூரம் போட்டு வீடு தொடச்சதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மேலே வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாப் போட நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் மாப் போட்டிங்க அப்படின்னாவே வீடு வந்து க்ளீனாக ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மாப் போட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமும் நான் அதே ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாப் போடுவேன். எனக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு க்ளீனாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மாப் போடுவேன். அந்த ஒரு தண்ணியிலேயே கிட்டத்தட்ட நான் வீடு மாப் போட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு டைம் மாப் போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக வந்து நமக்கு அழுக்கான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் வந்து தண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். சின்ன சின்ன இடுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூச்சி, நம்ம ஸ்வீட்லாம் ஏதாவது சாப்பிட்டு போட்டிருப்போம். அப்படிலாம் நம்மளுக்கு கரப்பான் பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். அதனால் இந்த வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதெல்லாம் ஓடி போயிடும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி இடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகவே ஆகாது கரப்பான் பூச்சிலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டேன். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டாச்சு. மாப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நீங்கள் பிழிஞ்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஊசனா தான் உங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாப் போட போகிறேன். பூஜை ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாப் போட்டுட்டு விட்டுட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்ம பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாப் போடுவேன். மாப் போட்டாச்சு. இப்போ பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாப் போட்டேன். இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே மாப் போட வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் மாப் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேன் சுவிட்ச்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு மாப் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரூம் வந்து நமக்கு ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்சிடும். காயறதுக்கு நமக்கு வந்து லேட் எடுக்காது. நம்ம டக்கு டக்குன்னு திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா நமக்கு குயிக்காக வந்து வேலை முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டாச்சு. வீட்டெல்லாம் மாப் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வீட்டெல்லாம் ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாப் போடுவேன். வீடு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை பெருக்கும் போது டெய்லி நம்ம வீட்டை பெருக்கும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆச்சு நம்ம வீட்டை பெருக்கும். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிச்சிங்க அப்படின்னா வீடு வந்து இது நம்ம தனியாக இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வருது அப்படின்னா நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணும் அவசியமே நமக்கு கிடையாது. டெய்லி நம்ம வீடு பெருக்கும்போது நம்ம கண்ணில் அங்கங்கே படும் இல்லையா, ஒட்டடை குட்டி குட்டி ஒட்டடை குட்டி
ஒரு தூசி ஏதாச்சும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டில் ஒரு டஸ்ட் இதெல்லாம் அப்பப்போ நம்ம தொடச்சிட்டு நம்ம மாப் போட்டோம்னா நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாகவும் இருக்கும். நம்ம இதுக்காக தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒட்டடை அடிக்கணும், இது எல்லாத்தையும் துடைக்கணும் நமக்கு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாப் போட்டேன். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் மாப் போட்டு முடிச்சிட்டேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு டைம் வந்து போட்டால் வந்து க்ளீனான ஒரு ஃபீல் இருக்காது. அதனால 2 டைம் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் டைல்ஸ்ன்றதுனால டக்குனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சடனாக வந்து அழுக்காயிடும். அதனால் வந்து நான் 2 டைம்ஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே போட்டுருவேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னலாம் ஆட் பண்ணமோ அது எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு கற்பூரம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் என்னென்னலாம் சொன்னனோ அந்த பொருளாக வந்து இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மாப் போட்டு நான் முடிச்சிட்டேன். மாப் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வீடு உங்களுக்கு எப்படி க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் டைல்ஸ் தான் லைட்டாக வந்து அழுக்குப்பட்டாலுமே ரொம்ப பெரிய அழுக்காக தெரியும். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிட்டே வந்து வீடு மாப் போடுற மாதிரி இருக்கும். வீடு ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.